வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராகவன். நீங்கள் பார்க்குறீங்க புளிய மரம். புளிய மரத்தை பற்றி என்ன தெரியல எங்களுக்கு, நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. இந்த புளியம்பிஞ்சை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த புளியம்பிஞ்சை பறித்து வாயில் வச்சு மென்னாலே உமிழ்நீர் அவ்வளோ சுரக்கும். சரிங்களா? உமிழ்நீர் அதிகமாக சுரந்ததுன்னா செரிமானத்துக்கு நல்லது. நாங்கள்லாம் தண்ணி தாகம் எடுத்ததுன்னா 2 புளியம்பிஞ்சை போட்டு மெல்லுவோம். அந்த உமிழ்நீர் அந்த நேர தாகத்தை தீர்க்கிறதா இருக்கும். புளியை எப்போவுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. புளி, உப்பு இது 2மே நம்ம கலாச்சாரத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதை ஒட்டியே பல நோய்களும் வருது. அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தாலே போதும். புளியை சார்ந்து, உப்பை சார்ந்து தான் அதிகமான சுவை நம்ம உணவில் கொண்டு வரோம். புளிக்கு ஆல்டர்னேட் மாற்றாக எலுமிச்சையை பயன்படுத்தலாம். ஏன்னா புளியில் உள்ள பாதிப்பை விட அதில் கொஞ்சம் குறைவு. அதுபோல் உப்பும் கூடுமான வரையும் தூள் உப்புக்கு பதிலாக கல் உப்பை பயன்படுத்தினோம்னா நல்லதாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா புளியம் அந்த பழம் இருக்குது பார்த்திங்களா, புளி, அடுத்தது மாம்பூ, உப்பு, இதை 3ஐயும் நல்லா கலந்து உருட்டினோம்னா உருண்டையாக வரும். அதை அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். அதனோட டேஸ்ட் 80 கிட்ஸ்லாம் அந்த டேஸ்ட்டு தான். நீங்களும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.